ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஐஷா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்பவே ஹைப்பில் போயிட்டுருக்க ஒரு டாபிக் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் கேர். இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன்ற பேரில் நிறைய ஆக்டிவ் மாலிகல்ஸ், பெப்டைட்ஸ், சீரம்ஸ்ன்னு நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது இதுன்னு நிறைய போட்டு ஃபேஸை இன்னுமே டேமேஜ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்கின் கேர்னால் என்ன, இது ப்ராப்பராக எப்படி பண்ணுறது, இப்போ பார்க்குற மாதிரி இது எல்லாமே எல்லாருக்குமே தேவையா, நம்ம இது எல்லாமே பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கின் கேருன்றது நமக்கு ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்களே நிறைய பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போது ஒரு 70s பிறந்தவங்க, 80s பிறந்தவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆஃப்டர் 2000 பிறந்தவங்களோட ஸ்கின்னுக்குமே பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். 70s 80s பிறந்தவங்களோட ஸ்கின் நல்லாவே இருக்கும் இப்போவுமே. பட் ஆஃப்டர் இந்த 2000 அப்படின்றப்போ இப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அது முகப்பருவாக இருக்கட்டும், கரும்புள்ளியாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸில் நிறைய பிளமிஷஸ் இருக்கிறது, பிக்மெண்டேஷன் இருக்கிறது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக வந்ததுனால இந்த ஸ்கின் கேருன்றது இன்னுமே ரொம்ப தலை தூக்கி நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 70s 80s அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்களோட உணவு முறை வேறு, அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலை, அந்த நமக்கு சுற்றி இருக்கிற நம்மளோட இப்போ காற்று கூட மாசற்ற காற்று நமக்கு கிடைக்கிறதில்ல. ஃபுல்லாகவே பொல்யூட்டட் ஏர் தான் நம்ம ப்ரீத்தும் பண்ணுறோம். இதில் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்களோ அதுதான் உங்கள் முகத்தில் தெரியும். ஓகேயா? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நான் இருக்கேனா, நான் ஹெல்த்தியான டயட்டை எடுக்கிறேனான்னு கவனிக்கிறதில்ல. எல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸோ மேலோட்டமாக ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒரு ஸ்கின்னில் ஒரு பருவோ ஏதாவது வருது அப்படின்னா அதை மேலோட்டமாகவே சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு யாருமே கவனிக்கிறதில்ல. நான் என்னோடய எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நான் அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம், உங்கள் பாடி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும். உங்கள் மைண்டையும் பாடியும் கனெக்டடாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வருது அப்படின்னா அது தயவு செஞ்சு கவனிங்க. ஏன்னா இப்போ எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா நான் ஒன்று முந்தின நாள் நைட்டு ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டேன், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால தான் தலைவலி வரும். திடீர்னு தலைவலி வராது, சும்மா இருந்த மாதிரியே இருந்து தலைவலி வராது. அந்த தலைவலிக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணால் தான் திரும்ப அந்த தலைவலி வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே தான் ஸ்கின்லேயும். ஸ்கின்னில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அது லார்ஜஸ்ட் ஆர்கன் நம்ம பாடியில் இருக்கிறதுலே பெரிய உறுப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது உள்ளே இருக்கிற என்வரான்மெண்ட், அதாவது நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்டல் ப்ரெஷரும் ஸ்கின்னு ஃபேஸ் பண்ணுது. அது பொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை பொல்யூட்டடு வாட்டராக இருக்கட்டும், எது ஒன்றும் அதுவுமே ஃபேஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற டார்ச்சர், நம்ம போட்டு தேவையில்லாத க்ரீம்ஸு, பெப்டைட்ஸு, சீரம்ஸுன்னு போட்டு அதை இன்னும் டார்ச்சர் பண்ணும்போது தேவையா இல்லையானே தெரியாமல் தேவைக்கு ஏற்ப கொடுத்தா பிரச்சனை இல்லை, தேவையே இல்லாமல் போட்டு அது இன்னுமே நம்ம பிரச்சனை கொடுப்போம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கிற என்வரான்மெண்ட்டு, வெளியில் இருக்கிற என்வரான்மெண்ட், இது ரெண்டுமே ஃபேஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது சரி பண்ண பார்க்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ பிசிஓடி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். நீர்க்கட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஃபேஷியல் ஹேர், அதில் முகத்தில் தேவையில்லாத இடத்துல முடியெல்லாம் வளரும், நிறைய பருக்கள் அவங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அப்போ நான் இந்த பிசிஓடி, அதாவது நீர்க்கட்டியை சரி பண்ணாதான் இந்த பிரச்சனை எனக்கு சரியாகும். நான் நீர்க்கட்டியை சரி பண்ணாமல் நான் மேலோட்டமாக ஜஸ்ட் அந்த ஆக்னிக்கு மட்டுமே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக 100% க்யூர் வராது. ஸோ இதில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் ஸ்கின் கேரில் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த என்ன காஸ்னால் உங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ஒரு இஷ்யூவும் வருது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி நீர்க்கட்டியால் எனக்கு ஆக்னி வருது, ஒரு பரு வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி தொந்தரவு இருந்தாலும் கரெக்டான அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் சரி பண்ண பாருங்கள். அப்போ பேசிக் ஸ்கின் கேர் என்ன மேடம் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, முகத்தை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் நகங்களை வெட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை நம்மளோட கை விரல் நகம், அந்த அழுக்கு, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஸ்கின்னில் படப்பட ஸ்கின்னில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை ஃபேஸ் கிட்ட கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். ஃபேஸை
க்ளீனாக வச்சுக்கணும். எப்பயுமே ஃபேஸுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். இல்லையா எனக்கு ட்ரை ஸ்கின் இல்லை, எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக வேணும்னா நீங்கள் கடல மாவோ இல்லை பாசிப்பருப்பு மாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இல்லாமல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது மேடம் பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க கற்றாழை அதை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாலே போதுமானது. அப்படி இல்லையா பாலோட ஏடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த பால் ஏடு நீங்கள் அப்ளை பண்ணாலும் போதும். மார்னிங் நைட்டு 2 வேளை அப்ளை பண்ணுங்க, 1 வேளை அப்ளை பண்ணாலும் போதும். இப்போ இருக்கிற இந்த ஒரு சன்ரேஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. சன்ஸ்க்ரீன் பற்றி நான் ஒரு ஆடியோவே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கான ஸ்கின் கேர். இது நீங்கள் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் இன்னர் ஹெல்த்து நல்லா வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.